அனைவருக்கும் வணக்கம். இன்சைட் அவர் சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்ஆர் பொம்மை கேஸுங்க. இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தொடுத்த ஒரு வழக்கில் நம்முடைய தமிழ் அரசு சார்பாக வந்து தீர்ப்பு வந்துச்சுங்க. அதாவது இதுக்கப்புறம் ஆளுநருடைய அந்த பில்லுக்கெல்லாம் வந்து அசன் கொடுப்பார் இல்லையா, அதுக்காக ஒரு கால வரையறை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது, அதே போல் உங்களுக்கு எந்த விதமான பாக்கெட் வீட்டோ பவரும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில ஒரு 10 பில்லுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய நியூஸ் சேனலில் நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும், பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு தெரியும், அடிக்கடிக்கு இந்த பொம்மை கேஸ் குறித்து நாம் பார்த்துட்டே இருப்போம். இந்த பொம்மை கேஸில் இதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டே இருப்போம். நாம அடிக்கடி இது படிச்சிருப்போம். இப்போ நியூஸ் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பிறகு வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம கோட் பண்ணணும்னா முன்னாடி வந்து பொம்மை கேஸ் வந்து நம்ம கோட் பண்ணிட்டு இருப்போம். இதன் பிறகு ஸ்டாலின் தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடுத்த இந்த கேஸ் தான் நாம் அடிக்கடி மேற்கோள் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டு, சரிங்களா? இப்போது இந்த பொம்மை கேஸ் குறித்து நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஏன் அடிக்கடி அது கோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் குறித்து நம்ம பார்ப்போங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்னால் என்ன, சரி பாருங்கள். இதோடைய பேக்ரவுண்ட் என்னென்னு பார்க்கும்பொழுது, ஸோ பாருங்கள் 1989 இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறது இவர் தான் எஸ்ஆர் பொம்மை. இவர் வந்து கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஜனதாதள் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டிங்க. அந்த பார்ட்டியுடைய சீஃப் மினிஸ்டராக, கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் கவர்னர் 1989 கவர்னர் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய ஆட்சியை வந்து கலைக்கிறாருங்க. நம்ம பார்த்துருப்போம், பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 352, 356 அப்படின்னு சொல்லி 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்டிகல் இருக்கும். என்னென்ன ஆர்டிகல், நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 எமர்ஜென்சியை நாம் படிச்சிருப்போம். ஸோ ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய ஆட்சி வந்து கலைக்கிறாருங்க. பாருங்கள், லாஸ் த மெஜாரிட்டி இன் த ஹவுஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு தொகுதி இருக்கும். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 234 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அதே போல் கர்நாடகாவில் ஒரு மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். அதில் இவங்க மெஜாரிட்டி இருக்காங்க. சில எம்எல்சியில் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக் அவுட் பண்ணுறதாகவும் இதை கேள்விப்பட்ட கவர்னர் வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து கலைக்கிறாருங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த பொம்மை என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு கொடுக்குறாருங்க. அது எப்படி நீங்கள் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம், நாங்கள் மெஜாரிட்டியை வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அதே போல் பார்லிமெண்ட்லேயும் ஸோ பாருங்கள் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு வருவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அதே போல் பார்ட்டியில் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த ஆட்சியை வந்து கலைக்கலாங்க. இப்போ நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூட இங்கே பிஜேபியுடைய அந்த பெரும்பான்மை இல்லை, அவங்க வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுடைய சந்திரபாபு நாயுடைய அவருடைய சப்போர்ட்டும் அதே போல் பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய சப்போர்ட்டு கொண்டு தான் ஒரு மைனாரிட்டி அரசாக தான் இது வந்து ஒரு கோலிஷன் பார்ட்டியாக தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நாள் வந்து லாங் டேர்ம் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வருஷத்துலேயே வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, அதனால் ஆட்சி வந்து சீக்கிரமாக கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் நியூஸில் நிறைய டிபேட்டில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது போல் ஒரு 2-3 எம்எல்ஏ வந்து அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இல்லை நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னு சொன்ன உடனே கவர்னர் என்ன பண்ணுறாரு, தன்னிச்சையாக அந்த ஆட்சியை வந்து கலைக்கிறாருங்க. உடனே என்ன பண்ணுறாரு இவர், நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரும்பான்மை மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் தான் நீங்கள் வந்து அதை வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் அந்த மெஜாரிட்டி வந்து போலிங் வந்து நடத்தணும், நீங்கள் வந்து உடனடியாக அதை ஆட்சி கழிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டிஸ்மிஸில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாருங்க. அது எப்படி, ஒரு மெஜாரிட்டி இல்லைன்றதுக்காக கவர்னரே வந்து தன்னிச்சையாக வந்து பிரசிடென்ட் உள்ள வந்து ப்ரொக்ளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எதிர்த்து அவர் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாருங்க. ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம், கீ கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356, அதாவது பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கவர்னரை என்ன பண்ணுறாரு, தன்னிச்சையாக வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத கவர்னர் முடிவு பண்ணணுமா இல்லை அசம்பிளியில் முடிவு பண்ணணுமா, இந்த 2 கொஸ்டின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 356 மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மெஜாரிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறத கவர்னர் முடிவு பண்ணணுமா இல்லை அந்த சட்டமன்றத்தில் வந்து முடிவு பண்ணணுமா, இந்த 2 விஷயங்களை தாங்க ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து எழுந்துச்சுங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு என்ன, 1989 கொண்டு வந்த இந்த கேஸில் 1994 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. பாருங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் மேண்டட்டரி, சட்டமன்றத்தில் தான் வந்து மெஜாரிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்.
கவர்னர் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஷுட் டெஸ்டட் ஆன் தட் ஃப்ளோர் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் முடிவு பண்ணணுமே தவிர்த்து கவர்னர் வந்து முடிவு பண்ணக்கூடாது. நாட் டிசைட் பை த கவர்னர். ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1976 காங்கிரஸுடைய ஆட்சி இருக்கும். அது பிறகு இவங்களுடைய பார்ட்டி வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட் ஜனதா பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து காங்கிரஸ் இருந்ததோ அந்த ஸ்டேட் மேலாம் எமர்ஜென்சி கொண்டு வர பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க. திரும்ப காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு எங்கெல்லாம் ஜனதா பார்ட்டியுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஆட்சி ஒரு கட்சி வந்து ஆட்சி வந்தது பிறகு மாறி மாறி இவங்க பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறதுனால இவங்க ஆர்டிகல் 356 வேணும்னே யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் இந்த பிரச்சனைகளால் இஷ்யூஸ்னால இவங்க இதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்கிறதுனால தான் இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய பேஸ் பொருளாக ஆச்சு. ஸோ மெஜாரிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து முடிவு பண்ணணும், கவர்னர் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, திஸ் பிகேம் த கோல்டன் ரூல் இந்த டீட்டெயில் இந்த ஃபால் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்க இல்லையா, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இல்லையா, டிஸ்போசல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு டீட்டெயிலிங் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கலைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கோல்டன் ரூலாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அதனால தான் நம்ம அடிக்கடிக்கு இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் குறித்து நம்ம படிக்கிறோம். சரி, இந்த ஆர்டிகல் 356 ஒரு ஸ்டேட் மேலே இம்போஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா, சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்நாடக கவர்மெண்ட்டில் கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றாரு. இது ஆய்வுக்கு உட்படுத்துமா, சுப்ரீம் கோர்ட்டு அதில் வந்து தலையிட்டு இது சரியா இல்லையா அப்படிங்கிறத ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். பாருங்கள், பண்ண முடியும். சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. பிரசிடென்ட்டே வந்து அது ஒப்புதல் கொடுத்தாலும், பிரசிடென்ட் தானே அந்த பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராரு, அப்படி கொண்டு வந்தாலும் அது சரியா இல்லையா அப்படிங்கிறத ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், இஃப் மிஸ்யூஸ்டு, ஒருவேளை சரியான காரணங்களுக்காக இல்லாத பட்சத்தில் அதை டிஸ்மிஸ் பண்ணதை ரிஸ்டோர் பண்ண முடியும். யாரால? சுப்ரீம் கோர்ட்டுன்னு நினச்சா அப்படின்ற மாதிரி அந்த 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 தீர்ப்பில் வந்து வந்துச்சுங்க. அதன் பிறகு லிமிட்ஸ் ஆன் சென்ட்ரல் பவர், சென்ட்ரலுடைய பவரை லிமிட் பண்ணுறாங்க. அது நான் அடிக்கடிக்கு நீங்கள் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியும். இது வந்து ஆர்பிட்ரரிலியாக இருக்கக்கூடாது, தன்னிச்சையாக எனக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க, நான் அதனால் அந்த ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் இந்த பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இப்போ பாருங்கள், பிஜேபி வந்து எல்லா மாநிலங்களையும் அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல, கேரளாவை கொண்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போது இந்த ஆட்சியை வந்து கவுக்கணும் அப்படின்னா, இந்த தீர்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்புனால தான் அவங்களால நினச்ச மாதிரி தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியல. ஸோ இது வந்து பெஞ்ச்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அதே போல் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரலுடைய பவர் வந்து குறைக்கிறாங்க, இது வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அதே போல் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, கூட்டாட்சி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். எப்பவுமே நீங்கள் நிறைய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம் கான்ஸ்டியூஷனில், ஆனால் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்றது தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஒரு தீர்ப்புங்க. அதே போல் செக்யூரலிசமும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருங்க. ஸோ அந்த செக்யூரலிசமை நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு வந்து கொண்டு வராங்க. அதே போல் ரிப்போர்ட் ஆஃப் கவர்னர் நாட் ஃபைனல். ஒரு கவர்னர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இங்கே வந்து மெஜாரிட்டி இல்லை, இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா அது மட்டுமே இறுதி தீர்ப்பு ஆகாது. அதை கொஷின் பண்ண முடியும், இது சரியா இல்லையா அப்படிங்கிறத கொஷின் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. இங்கே வந்து ஒரு மொனார்கி கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி, ஒரு மன்னராட்சி கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி இவர் சொன்னாது சரி அப்படிங்கிற மாதிரி தன்னிச்சையான முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள்ங்க. ஸோ இதனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த கேஸை நாம் எதுக்காக, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸை எதுக்காக நாம் அடிக்கடிக்கு நாம் நினைவு கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமான விஷயங்களை பற்றி டீல் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க, ஃபெடரலிசம் பற்றி பேசியிருக்காங்க, கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது பிறகு ஆர்டிகல் 56 எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க, கவர்னருடைய
ஒரு ஒரு கன்க்ளூசிவ் வராரு அப்படின்னா, ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து, கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ ஏதோ ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க, ஒரு இம்போசிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவா அதுன்ற கொண்டு வராங்க. அதன் பிறகு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரின், கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அடிப்படை கொள்கைகள் என்ன, அது குறித்து இதில் டீல் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னா என்ன, ஒரு தீர்ப்பு ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொண்டு இருக்காங்க, ஒரு பில் ஒன்று கொண்டு இருக்காங்க அப்படின்னா அதை சப்ஜெக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொண்டு வர முடியுமா. அதுபோல் இந்த சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆச்சு இந்த ஜட்மெண்ட்டு. அதுபோல் ஃப்ளோ டெஸ்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல், ஒரு கட்சியுடைய மெஜாரிட்டி அப்படிங்கிறது அசம்பிளியில் தான் கொண்டு வரணும், செக் பண்ணணுமே தவிர்த்து அதை கவர்னர் வந்து தனிப்பட்ட முறையில் செக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஜட்மெண்ட் வந்து டீல் பண்ணதுனால தான் இது ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டாக பார்க்கப்படுதுங்க. அடுத்தது இந்த ஜட்மெண்ட்னால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிறகு பாருங்கள் நிறைய இடங்களில் இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணலை, அதிகப்படியாக வந்து மிஸ்யூஸ் பண்ணது வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ அதுபோல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ரோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறத எங்கே டிட்டர்மின் பண்ண முடியும், சட்டமன்றத்தில் தான் டிட்டர்மின் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அதன் பிறகு ரீஎன்ஃபோர்ஸ் த அட்டானமி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த பவர் வந்து அந்த தன்னிச்சை அதிகாரத்தை வந்து தன்னாட்சி அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணாங்க, நிலைநிறுத்தினாங்க. அது பிறகு பேலன்ஸ் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணாங்க. சென்டர்கிட்ட மட்டுமே அதிகப்படியான பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தீர்ப்புடைய முக்கியமான விஷயங்களுங்க. இதனால் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய ஸ்டேட்டில் இந்த பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரப்பட்டது குறைய ஆரம்பிச்சுது. சரிங்களா, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்னால் என்னன்றதை பார்த்தோம், இந்த பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தோம், என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம், இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் என்னென்ன ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு பார்க்கும்போது, பிரசிடென்ட் ரூல் அண்டர் ஆர்டிகல் 56, இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க இல்லையா, இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவா, இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா. அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஷுட் பி டெஸ்டட் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஹவுஸில் தான் நீங்கள், அதாவது சட்டமன்றத்தில் தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும், கவர்னர் வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இது சரியா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுதான் வந்து ஃபைனல், அது வந்து யாரும் வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஜட்மெண்ட்டில். அடுத்தது ஃபெடரலிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன், ஒரு கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபெடரலிசம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க இந்த ஜட்மெண்ட்டோட ஒத்து போகுது, மேலே என்ன ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் சரி அப்படிங்கிறத ஸோ பாருங்கள், எது கரெக்டான ஆன்சர், ஏவா பியா சியா டியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும், இதோடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்கும். சரிங்களா, டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.